சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிக்காக அயனாவரத்தில் சுரங்கம் தோண்டும் பணி தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தி. அயனாவரம் ஓட்டேரி இடையிலான சுரங்கப்பாதை பிரிவு மிகவும் சிக்கலான சுரங்கப்பாதை பிரிவு என்பதும் குறிப்பிடத்தக்கது. 100க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகளை எதிர்கொண்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இன்றி சுரங்கப்பாதை பணி தற்போது நிறைவு பெற்றுள்ளது. சுரங்கம் தோண்டும் இயந்திரம் கொல்லி மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. சுரங்கம் தோண்டும் இயந்திரம் கொல்லி அயனாவரத்தில் பணியை முடித்துக் கொண்டு ஓட்டேரி நிலையத்தை தற்போது வந்தடைந்திருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2இல் 116 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேலும் 3 வழித்தடங்களில் கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்தில் அயனாவரம் ஓட்டேரி இடையே சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு பெற்றுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைக்கிறார். விஷ்ணு, மேலதிக விவரங்கள். சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டத்தில் மொத்தம் சுமார் 116.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு 3 வழித்தடங்களில் புதிய மெட்ரோ வழித்தடங்கள் அமைய இருக்கிறது. இதில் மாதவரம் பால்பண்ணை முதல் சிறுசேரி சிப்காட் வரையில் சுமார் 45.4 கிலோமீட்டர் நீளத்திற்கு 19 உயர்நிலை மெட்ரோ ரயில் நிலையங்கள் மற்றும் 28 சுரங்கப்பாதை மெட்ரோ ரயில் நிலையங்களுடன் இந்த புதிய வழித்தடம் என்பது அமைய இருக்கிறது. மற்றும் 3 வழித்தடத்திற்கான பணிகள் என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் வழித்தடம் 3இல் மாதவரம் பால்பண்ணை முதல் கெல்லிஸ் வரையிலான முதல் 9 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுரங்கம் தோண்டும் பணியினை டாடா நிறுவனம் மேற்கொண்டிருந்தது. அதில் மொத்தம் 7 சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் பயன்படுத்தவும் திட்டமிடப்பட்டிருந்தது. இதில் 6 சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் தற்போது தனது முழு பணியும் முடிவடைந்து நிறைவடைந்திருக்கிறது. மீதம் ஒரே ஒரு சுரங்கம் தோண்டும் இயந்திரம் மட்டும் இந்த 9 கிலோமீட்டர் நிறைவடைக்கிறது. குறிப்பாக இந்த சுரங்கம் தோண்டும், அதாவது கடந்த ஆண்டு 11ஆம் தேதி ஜூலை மாதம் 11ஆம் தேதி அயனாவரம் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து சுரங்கம் தோண்டும் பணியை சுமார் 903 மீட்டர் நீளத்திற்கு தொடங்கிய இந்த கொல்லி என்ற சுரங்கம் தோண்டும் இயந்திரம் தற்போது ஓட்டேரி ரயில் நிலையத்தை வந்தடைந்திருக்கிறது. இது மிகப்பெரிய சவாலில் ஒன்றான ஒரு பணி என மெட்ரோ அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். சுமார் மொத்தம் இதில் 7 சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் பயன்படுத்த திட்டமிட்டிருந்த நிலையில் இது 6வது சுரங்கம் தோண்டும் இயந்திரம் தற்போது இங்கு இந்த பணியை நிறைவு செய்திருக்கிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகள் இருந்ததாகவும் மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய பகுதிகளாக இருந்ததாகவும் மிக சவாலான ஒன்றாக இந்த சுரங்கம் தோண்டும் பணி என்பது இருந்தது. தற்போது அந்த பணி என்பது நிறைவு பெற்றிருப்பதாக மெட்ரோ அதிகாரிகள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். மொத்தமாக இந்த சுரங்கம் தோண்டும் இயந்திரம் கொல்லியின் முதல் 500 மீட்டர் என்பது கூர்மையான 220 மீட்டர் ஆரம் வளைவுடனும் கடைசி 200 மீட்டர் சுரங்கப்பாதை 280 மீட்டர் ஆரம் வளைவுகளுடனும் பணியை நிறைவு செய்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மிக சவாலான ஒரு கொல்லி என்ற அந்த சுரங்கம் தோண்டும் பணி தற்போது அந்த பணியை நிறைவு செய்துள்ளதாக மெட்ரோ அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.